Dear students, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 4 Introductions to Publisher 2013. We will see the topic objective type question. In first one, fill in the blanks with the correct word. In first one question, dash is a program that allows you to create a professional document. ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் என்ன ப்ரோக்ராம்ஸ் அலோவ் பண்ணுது. ஸோ the first one question is fill in the blanks. The answer is Publisher 2013. So ஒரு Publisher 2013 is a program that allow you to create a professional document. ஒரு ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக Publisher 2013 என்ற ப்ரோக்ராம் நமக்கு யூஸ் ஆகுது. Then second one, when you click the create link icon, the shape of the cursor change to a dash. ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் லிங்க் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது லிங்க்கு ஐக்கான் ஆனது ஆட்டோமேட்டிக்காக, தட் மீன்ஸ் க்ரியேட் லிங்க்குக்கான ஐக்கான் கர்சருடைய ஐக்கான்ட்டு என்னவா சேஞ்ச் ஆகும். ஸோ என்னவா சேஞ்ச் ஆகும், இதுதான் கொஷின். ஸோ நார்மல் ஆப்ஷன்ஸை மவுஸ் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கும். ஆஃப்டர் யூ கேன் கோ டு க்ரியேட் லிங்க். ஸோ ஆஃப்டர் க்ரியேட் லிங்க் ஆப்ஷன்ஸ்க்கான ஐக்கான் பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதும் கர்சர்ஸ் வில் பி சேஞ்ச் த அனதர் ஃபார்மேட். ஸோ த ஃபார்மேட் ஆஃப் கர்சர்ஸ் ஐக்கான் இஸ் picture. ஸோ பிக்சர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் தட் மீன்ஸ் மக் ஆப்ஷன்ஸ் பேசிஸில் உங்களுக்கு அவுட்புட்டாக அந்த கர்சர் பாயிண்ட் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா. தென் தேர்ட் ஒன், யூ கேன் ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன் யுவர் பப்ளிகேஷன்ஸ் பை யூஸிங் த ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இன் த டேஷ் குரூப் அண்ட் த ஹோம் டேப். ஸோ ஒரு ஹோம் டேப் ஆப்ஷன்ஸில் எந்த குரூப் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பப்ளிகேஷன்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹோம் டேப் ஆப்ஷன்ஸில் எந்த குரூப்பை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு பப்ளிஷர்ஸில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான குரூப் எந்த குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் த கொஷின். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் குரூப்ஸ் அண்டர் த ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன். ஓகேங்களா. ஹோம் டேப் அண்டர் த ஆப்ஜெக்ட் குரூப்ஸ் அண்ட் செலக்ட் திஸ் ட்ரா text box option. Okay, then fourth one, by default publications are saved as a file with dash extension. So default ஒரு publications நீங்க மேக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்டென்ஷன் என்ன நேம்ல சேவ் ஆகும். So the answer is .pub. that means publishers first three letters is making the extension. Okay, then next one, fifth one question, when you select the text, the format tab under the dash tools and format tab under text box tool appear. So once நீங்கள் ஒரு text box நீங்கள் select பண்ணும்போது எந்தெந்த tools tab, that mean என்னென்ன மாதிரியான tabs நமக்கு appear ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. Since first one options of tools பார்த்தீங்கன்னா dash and second one options of tools is text box tools. So first one of the tools is drawing tools. So drawing tools is the one of the tools box and another one is the text box tool option. Okay, there are two optional toolbox are showing the tab ribbon. Next one is the write true or false statement. In this first one there are two types of guides in margin and custom. So two types of guides available இருக்கு. அந்த guides பார்த்தீங்கன்னா margin guides and custom guides. So two types தான் என்ன இருக்கு, margin guides available இருக்கு நமக்கு தெரியும். So first one பார்த்தீங்கன்னா margin guide and second one is the custom guide. So the answer is true. Then the typography features transforms ordinary text into stylistic text. that mean ஒரு டைப்போகிராஃபிக் ஃபியூச்சர்ஸை நீங்கள் டெக்ஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைலிஸ்டிஸ்ட் வந்து என்ன ஆகுது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ நவ் த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ த ஃபஸ்ட் ஒன் ஸ்டைலிஸ்ட்டில் ட்ராப் கேப் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டைப்போகிராஃபிக்கில் இருக்கிற ட்ராப் கேப் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஏவில் என்லார்ஜ் சைஸஸில் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலிஸ்ட் டெக்ஸ்ட்டாகவும் நமக்கு என்ன ஆகும்னா டைப்போகிராஃபி ஃபீச்சர்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. தென் தேர்ட் ஒன், த ட்ராப் கேப் கமாண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு என்லார்ஜ் எனி கேரக்டர் இன் எ பேராகிராஃப். ஒரு பேராகிராஃபில் இருக்கிற எனி கேரக்டர்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்னா ட்ராப் கேப் கமாண்டை யூஸ் பண்ணி என்லார்ஜ் பண்ண முடியுமோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நாட் எட் த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த பேராகிராஃப் ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் ஒன்லி த
changing the enlarged size. So otherwise another character is not to be changed. So the answer is false one. பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் கேப் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் ஸ்டார்டிங் ஆஃப் த பேராகிராஃபில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் மட்டும் தான் என்லார்ஜ் ஆகும். அதர் கேரக்டர்ஸ் வில் பி ஷோயிங் த சேம் மெத்தட் ஆஃப் நாட் ஏ ட்ராப் கேப் ஆப்ஷன். ஸோ ட்ராப் கேப் அப்பியர் ஆகாமல் அதர் டெக்ஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா the normal font size basis la namakku show agum. So the answer is false. Then you can connect text box in publisher so that if text overflow in one text box it can move to the other text box. So the connection text boxes la irundhu ஒரு text overflow ஆயிடுச்சு அப்படின்னா another one text box க்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் இருந்து another one text box க்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை என்ன ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. தட் மீன் கனெக்ஷன் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை மேக் பண்ணுது கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, கிரியேட் லிங்க் ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ த ஆன்சர் இஸ் ட்ரூ. ஸோ ஒன் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு அப்படின்னா அனதர் ஒன் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸு என்ன ஆகும், கனெக்ஷன்ஸை கிரியேட் லிங்க் ஆப்ஷன்ஸை மேக் பண்ணும். ஓகேங்களா, தென் ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. தென் ஃபிஃப்த் ஒன், ஒன்ஸ் யூ ஆட் எ டெக்ஸ்ட் பாக்ஸ் டு த பப்ளிகேஷன்ஸ் பேஜ் யூ கேனாட் மூவ் ஆர் மாடிஃபை இட். ஒரு பப்ளிகேஷன் பேஜஸ்க்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸோ மாடிஃபிகேஷன்ஸோ ஆர் மூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ஆப்ரேஷன்ஸும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பண்ண முடியாத இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சைஸ் and then different options to move பண்ணுறதுக்கான ஆப்ஷன், modifying text, modifying the labels, some other options are done in the text box. So the answer is false one. Then next one is the choose the correct option. In first one question, the gray area on both side of publication page that is used to place the object of your publication called the dash. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு கிரே ஏரியா போத் த பப்ளிகேஷன் பேஜஸில், ஒரு பப்ளிகேஷன் பேஜஸில் போத் சைட்லேயும் கிரே கலர் ஏரியா அக்கர் ஆகுது. இந்த அக்கர் ஆகிற அந்த பேஜஸை யூஸ்டு டு பிளேஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஆப்ஜெக்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பப்ளிகேஷன்ஸில், இதுக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த எக்ஸ்ட்ரா ஏரியா, செகண்ட் ஒன் ஸ்க்ராட்ச் ஏரியா, தேர்ட் ஒன் ஹோல்ட் ஏரியா அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த பப்ளிகேஷன் ஏரியா. ஸோ த ஆன்சர் இஸ் த ஸ்க்ராட்ச் ஏரியா. ஓகே, ஸ்க்ராட்ச் ஏரியா தான் கிரே கலர் ஏரியா. Then next question 2, you can save the publication by. So publication files நம்ம சேவ் பண்ணுறதுக்கான வே என்னென்ன வழியில் இருக்குது. ஸோ திஸ் is the second one question. So now the options is clicking the save options of the file tab, clicking the save icon on the quick access toolbar, then third one control plus yes, and the last one is the all of these. ஸோ ஒரு சேவ் ஆப்ஷன்ஸை நம்ம பப்ளிகேஷன்ஸில் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னா ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன்ஸ் வித் ஃபைல் டேப். ஓகேங்களா, ஃபைல் டேப் பண்டலில் இருக்க சேவ் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட். அண்ட் செகண்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக்கிங் சேவ் ஐக்கான் இஸ் த குயிக் எக்ஸஸ் டூல் பார். குயிக் எக்ஸ் டூல் பாரில் இருக்கிற சேவர்ஸ் ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சேவ் ஆப்ஷன்ஸ் நமக்கு அக்கர் ஆகுது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் கீ, ஷார்ட்கட் கீ இஸ்க்கான ஆப்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ். தென் ஸோ 3 ஆப்ஷன்ஸ் ஆர் டன் பை சேவிங் த பப்ளிகேஷன். ஸோ த ஆன்சர் இஸ் all of these. Then third one question, you can connect 2 text boxes by using the dash options in the linking group. ஸோ ஒரு 2 text boxes-ஐ நீங்கள் ஜாயின் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ லிங்கிங் குரூப்பில் எந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ கனெக்டட் 2 text box. ஸோ 2 text box-ஐ நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி லிங்கிங் குரூப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ த ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பிரேக், செகண்ட் ஒன் நெக்ஸ்ட், தேர்ட் ஒன் ப்ரீவியஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த கிரியேட் லிங்க். ஸோ த ஆன்சர் இஸ் கிரியேட் லிங்க். ஸோ கிரியேட் லிங்க் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது தான் லிங்க் குரூப் மேக் ஆகுது, 2 டெக்ஸ்ட் பாக்ஸை என்ன ஆகுதுன்னா கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த fourth one question. Which of the following is typography features is in Publisher 2013? ஸோ பப்ளிஷர் 2013 இருக்கிற டைப்போகிராஃபி ஃபியூச்சர்ஸ் என்னென்ன. ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வந்து டைப்போகிராஃபி ஃபியூச்சர்ஸை இந்த பப்ளிஷர் 2013 கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ராப் கேப், செகண்ட் ஒன் லிகேச்சர், தேர்ட் ஒன் ஸ்வாஷ் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த ஆல் ஆஃப் தீஸ். ஸோ த 3 ஆப்ஷன்ஸ் ஆர் available in
typography features in Publisher 2013. So the answer is all of these. Okay, so all of this is the correct one. Then next one, fifth, the features that enlarge the first letter of the selected text is. So ஒரு selected text உடைய first characters or first letters enlarge sizesக்கு update ஆகிறதுக்கான possibilities provide பண்ற feature என்ன feature. So the name of the features is to define in first one ligature, second one drop cap, third one stylistic sets, and option D swash. So the correct answer is drop cap. So drop cap is the enlarging the selected cell first letter. Selected text உடைய first letters என்ன ஆகுதுன்னா enlarge ஆகும். So இந்த drop cap features யூஸ் பண்ணும்போது அந்த first letters to be change the size. Okay, so now today we discuss this chapter 4 objective type questions. Next we will discuss about the next one topic in this next session. Thank you.